புத்தி சொன்னால் யாருக்கும் பிடிக்காது, ஆனால் அதுதான் எல்லாருக்குமே நல்லா வரும். நண்பர்களே, குடியை பற்றி தான் பேச போகிறேன். குடியை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், குடும்ப தலைவனை சாகடிக்கும், இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எல்லாமே விற்கிறதுனால தான் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விற்கிற எல்லாத்தையுமே நம்ம வாங்கி குடிக்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல. நமக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம வாங்கிக்கிறோம். பரவாயில்ல, இது கடைகள் அதிகமாகிடுச்சு, அதனால் இது அதிகமாகிடுச்சுன்னு. எத்தனை கடை வந்தால் என்னங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கணும். பொதுவாக நம்ம சாப்பிட்ற தண்ணியிலேருந்து, பொருட்கள், பால்லேருந்து எல்லாமே கலப்படம். இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறோங்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதில் தனியாக வேற போய் நம்ம உடம்ப கெடுத்துக்கணுமா சொல்லுங்கள்? சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி. நீங்கள் கஷ்டப்பட்டோ இஷ்டப்பட்டோ சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தவிர்த்துடுங்க. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டீங்களோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துடுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இல்லைன்னா உங்களோட குடும்பம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் என்ன பாடுபடுவாங்கன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கு உடல் வலிக்குது, மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சில காரணங்கள் சொன்னால், இன்றைக்கி அது இல்லாமல் யாருமே இல்லை. எல்லாருக்குமே அது பரவலாக இருக்குது. அது ஒரு காரணம், அவ்வளோதான். ஒரு சாவோ, ஒரு கல்யாணமோ, எதுவாக இருந்தாலும் பார்ட்டி, சரக்கு. பெண்கள்லாம் குடிக்கிறாங்க. யார் குடித்தாலும் தப்பு தான். நம்ம போய் தனியாக வேற உடம்ப கெடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு உடல் தான், அதில் இருக்க எல்லா உறுப்புகளும் ஒரு முறை தான் கொடுக்கப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வலிச்சாலும் வலியை ஷேர் பண்ணவே முடியாது. உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு வேணால் பணம் இருக்கலாம், ஆனால் வலியை ஷேர் பண்ணவே முடியாது. உடல் ரொம்ப முக்கியம். நீங்கள் சம்பாதிக்கிற பணம் அதை விட முக்கியம், உங்கள் குடும்பம் அதை விட முக்கியம். இது விற்கிறாங்க அதனால் நாங்கள் குடிக்கிறோங்கிறதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத சூழலில் தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்கும். அதனால் நம்ம தான் ஒதுங்கி போய்க்கணும். நீங்கள் தான் மாறிக்கிங்க. உங்கள் குடும்பத்துக்காக, உங்களோட நல்லதுக்காக. இன்றைக்கி மாறினா கூட ரொம்ப நல்லது. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது எப்படின்னு தெரியல. இது எத்தனை பேர் கேட்பாங்கன்னு தெரில. ஆனால் இது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். பாய்.